ரெண்டு விதம் இருக்குங்க. சிவத்தை நம்ம தேடி போறது, சிவமே நம்ம தேடி வர்றது. இதுல முதல் விதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரெண்டாவது விதத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒருத்தன் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஓரமா உட்கார்ந்து எனக்கு யாருமே இல்லையான்னு அழற நேரத்துல ஈசன் ஏதோ ஒரு வழியில நான் உனக்கு இருக்கேன், என்னோட விரலை பிடிச்சுக்கோன்னு கொடுப்பாரு. நாம அதை உணர்ந்து பிடிச்சோம்னா மேல வந்துடலாம். இதுலயே ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? நம்மோட வாழ்க்கை முழுக்க துணையா வர வேண்டிய நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம மேல அக்கறை இல்லாம அன்பு இல்லாம செல்பிஷா இருக்க, இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்கன்னு கடவுள் கிட்ட நம்ம மண்டிட்டு நிக்க, இந்த ஜென்மம்லாம் என்னைக்குமே மாறாது, நம்ம கிட்ட பொய்யும் நடிப்பும் தான் மிஞ்சோன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு கண்ணீர். அதை துடைக்க கண்டிப்பா ஈசன் நம்மள தேடி வருவாரு. அப்ப நம்ம சிவத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமானு சுக்கு நூறா உடைஞ்சு போகுங்க. நம்ம பயணம் சிவத்தோடயே தொடருங்க. இதுல நீங்க எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Download ShareChat.